ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்ல கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன் 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம். சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கடகராசிக்கு. கடகராசினர்களே, ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய முக்கியமான, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாட்களை நான் எழுதி தரேன். அது அப்படியே நடக்கும். எழுதி தரேன், புரியுதுங்களா? அந்த நாளை மட்டும் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 24/1/2026. அதாவது பொதுவாக எல்லாரும் ராசி கட்டத்தை வச்சு மட்டும் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ராசி கட்டம் சும்மா ஒரே ஒரு கட்டம். நான் என்ன சொல்றேன், அதாவது இறைவன் அம்சம் ஒரு கட்டம் இருக்கு. அம்சம், அந்த அம்சம் என்பது ஒரு ஜாதகத்தினுடைய சரியான யோகங்களை என்னதான் நடக்க போறது அப்படியே சொல்லும். அப்படிப்பட்ட யோக பலன்களை கணிச்சு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த தேதிகளை மட்டும் சொல்றேன் பாருங்க. இந்த தேதியில் உங்களுக்கு ஆச்சரியமான யோகங்கள் நடக்கும். முதல்ல நல்ல கவனிங்க. 24/1/2026 இந்த தை மாதத்துல, இந்த 24/1 முதல் 27/1/2026 வரை மிகப்பெரிய யோகத்தை அனுப்பிப்பீர்கள். மிகப்பெரிய யோகம். அரசியலில் மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரும். புகழ் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? புகழ் உங்களை தேடி வரும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள். அதே மாதிரி யோகம் இன்னொரு தேதி இருக்கு. 6/2/2026. 6/2/2026 முதல் 9/2/2026 வரை. ஆக அது ஒரு 4 நாள், இது ஒரு 4. இந்த 8 நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நல்ல பதவி கிடைக்க போகுது. அரசாங்கத்தில், அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது.
பதவி உங்களை தேடி வரப்போகுது, புகழ் உங்களை தேடி வரப்போகுது, அந்தஸ்து கௌரவம் மிக உச்சத்துக்கு கொண்டு போக போறீங்க. உச்சத்துக்கு போக போறீங்க. ஆச்சரியமா நடக்கும். எழுதி வச்சுக்கங்க. நான் சொல்றேன், அப்படி நடக்கும். அடுத்ததாக மிகப்பெரிய கட்டடங்கள், உயர்ந்த அப்பார்ட்மெண்ட்டுகள், மிகப்பெரிய சொத்துக்கள், உங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்கள், உங்க வம்சத்துக்கு சொத்துக்கள், இப்படிப்பட்ட சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய பத்திரம் போடக்கூடிய காலம். அது எப்படி பார்த்தீங்கன்னா 27/1/2026 முதல் 10/2/2026 வரையில் பார்த்தீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே வருமானம் வரும். ஹோட்டல், கார்மெண்ட்ஸ், மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அதே நேரம் இவங்களுக்கு அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல சொத்தை முடிப்பாங்க. மிகப்பெரிய சொத்துக்கள், பூமி மனை யோகங்கள், சொத்துக்கள்லாம் முடிக்கக்கூடிய காலம், பத்திரம் போடக்கூடிய காலம் இந்த காலம். அந்த தேதி சொல்லிட்டேன். அடுத்தது அப்படியே காசா பணமா கொட்டக்கூடியது, காசு பணமா கொட்டக்கூடிய யோகம். அந்த தேதியை சொல்றேன் பாருங்க. அப்படியே வருமா, அப்படியே நோட்டா எண்ணுவீங்க. அந்த தேதிகளை சொல்றேன். நிச்சயமா கையில காசு சேரும் பாருங்க. நீங்க அப்படி எண்ண முடியாத அளவுக்கு பணம் சேரும். அந்த தேதிகளை சொல்றேன். 20/1/2026 முதல் 20/1/2026 முதல் 28/2/2026 வரை சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். பெண்களால் யோகம், பெண்களால் சொத்துக்கள், பெண்களால் உயர்வு, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய வாகன யோகம். அதாவது மிக அற்புதமான வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். எழுதி வச்சுக்கங்க. இந்த தேதிகள்லாம் நிச்சயமா உங்க வாழ்க்கை இந்த தை மாதத்தில் கண்டிப்பா தான். எத்தனையோ தை பார்த்துருப்பீங்க. இந்த தையில அற்புதமா எல்லாமே சிறப்பா நடக்க போது. நான் சொல்லக்கூடிய தேதிகள்ல எழுதி வச்சு அன்னைக்கு பாருங்க, நடக்கும். இந்த நான் சொன்ன தேதிகளில் நீங்க சொந்த தொழில் கூட பிரமாதமா ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன தேதிகளை நீங்க சொந்த தொழில் மட்டும் ஆரம்பிச்சீங்க வச்சுக்கோங்க, வம்சத்துக்கு காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதியும் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட யோகங்களும் உண்மையிலே உங்களை பெரிய ஆள் ஆக்க போதா? ராஜ யோகத்தை தரப்ப. ஏன்னா இந்த தை மாதம் 2 ராஜ கிரகங்கள் அம்சத்துல இந்த தை மாதம் நமக்கு ஆரம்பிக்குது. அப்ப அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமா நடக்காது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.